ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காயும் தக்காளியும் வச்சு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். டிஃபனுக்கெலாம் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சதும் அதில் பொடியை கட் பண்ண வெங்காயம், 3 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கத்திரிக்காயையும் தக்காளியும் மற்ற வச்சு நான் நல்லா கடைஞ்சிக்கிறேன். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதை எல்லாத்தையும் பொரிய வச்சுட்டு 3 வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து, கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாமே நல்லா பொரிய வச்சுட்டு இப்போ கடைஞ்சி வச்சுருக்க தக்காளி கத்திரிக்காய் கடையில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். கூடவே ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ பொடியை கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காயும் தக்காளியும் வச்சு இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு கடையல் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.